ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம எம்பெருமானாரோட பெருமையை பற்றி மட்டுமல்ல, அவருடைய சீடர்களோட மகிமை பற்றியும் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? இன்றைக்கும் அப்படி ஒரு மகா சீடருடைய வைபவத்தை பற்றித்தான் பேசப்போகிறோம். யக்ஞமூர்த்தி என்பவர் மகா வித்வான். அவர் மாயாவாதங்களில் ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவராம். எல்லையில்லாத வாதங்களை எல்லாம் வெற்றி கொண்டவர். அவருக்கும் நூற்றுக்கணக்கான சீடர்கள் உண்டு. எல்லாம் வாதப்போருக்கு சென்று அங்கங்கு பல பேரிடத்திலும் வாதம் செய்து வெற்றி கொடி நாட்டி கொண்டு வந்தார். அப்போ அவருக்கு எம்பெருமானாரை பற்றியும் காதில் விழறதாம். சரி, நம்ம இவரை ஜெயித்தா இன்னும் நம்மளோட பேரும் புகழும் எல்லா இடத்துலையும் பரவும். எல்லோரும் எம்பெருமானாரோட மகிமை பற்றி பேசுகிறார்கள் இல்லையா? அவரை நாம் வாதத்தில் வென்றால் இனி நம்மை பற்றியும் எல்லோரும் பேசுவார்கள்னு அவருக்குள்ள ஒரு ஆணவம் வந்தது. அதனால் நேர திருவரங்கம் வந்தாராம். வந்ததோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானாரை பார்த்து, நீங்கள் என்னமோ உங்களுடைய மந்திரத்தாலும் பேச்சாலும் எல்லாரும் மயக்குகிறீர்களாமே, உங்களோட நான் வாதப்போர் செய்து உங்களை வெற்றி கொள்ள வந்திருக்கிறேன்னு சொன்னார் யக்ஞமூர்த்தி. ஒருவேளை நான் இதில் தோற்றேனா உங்களுடைய பாதுகைகளை என் சிரமேல் வைத்துக்கொண்டு உங்களுக்கே அடிமையாகி விடுகிறேன்னு வாக்கும் அளித்தார் யக்ஞமூர்த்தி. எம்பெருமானாரும் வாதத்திற்கு ஒப்புக்கொண்டார். இப்போ வாதப்போருக்கு எல்லாம் தயாராக இருந்தார்கள். இரு பக்கமும் சேடர்கள் உட்கார்ந்தார்கள். ஒரு பக்கம் யக்ஞமூர்த்தி, இன்னொரு பக்கம் நம் எதிராஜர். ஒருவருக்கொருவர் வாதம் தொடங்கியது. இந்த வாதப்போர் மொத்தம் 18 நாள் சென்றதாம். 16 நாள் வரை எந்த வெற்றி தோல்வியும் இல்லை, சமமாக போய்கொண்டிருந்தது. 17ஆவது நாள் அன்றுத்தான் யக்ஞமூர்த்தியோட வாதம் வலுத்ததாம். அதனால் எம்பெருமானாரோடைய முகம் வாடியது. யக்ஞமூர்த்திக்கு குதூகலம் மட்டுமல்ல, கூடவே ஆணவமும் வந்தது. அதனால் ராமானுஜரை பார்த்து கேலியாக இன்று சென்று நாளை வாரும்னு அனுப்பினார். இப்போ ராமானுஜருடைய மனம் இன்னும் கலங்கிவிட்டது. தன்னுடைய திருவாராதன பெருமாளை கண்டு சேவித்து அவருக்கு அமுதம் படைத்துவிட்டு அவர் திருவடிகளில் விழுந்து வணங்குகிறார். இது என்ன உன் லீலை? என் ஆச்சாரிகள் காட்டிய மார்க்கமெல்லாம் பொய்யாகி போய்விடுமோன்னு அவர் திருவடிகளில் விழுந்து கலங்குகிறாராம். அப்படியே அன்னைக்கு அமுதம் உண்ணவில்லை, அப்படியே உறங்கியும் விடுகிறார் எம்பெருமானார். இப்போ அதிகாலையில் கனவு வருது. அதில் பெருமாள் வருகிறான். வந்து சொல்கிறான், இது எல்லாம் உனக்கான ஒரு உத்தமமான சீடனை தரும் லீலையாகத்தான் நடக்கிறது. அதனால் கவலை வேண்டாம், இந்த வாதத்தில் நீயே வெல்வீர்னு சொல்லி ராமானுஜருக்கு ஆறுதல் சொல்கிறார். இப்போ மறுபடியும் அந்த நாள் காத்தால வாதம் தொடரணும். ராமானுஜர் முன்னாள் மாலையில் எத்தனை சோர்வாக இருந்தாரோ அதற்கு பல மடங்கு அதிகமான தேஜஸும் ஞானமும் கம்பீரமும் அன்னைக்கு இருந்ததாம். இப்போ பெருமாளும் கனவுல வந்து சொல்லியாகிட்டது இல்லையா? அதனால அவர் மனசில் அத்தனை தெம்பு, அந்த ஞான பிரகாசத்தோடு அன்னைக்கு வருகிறாராம். அந்த வாதப்போர் நடக்கிற இடத்துக்கு அவருடைய இந்த தேஜஸ்லேயே யக்ஞமூர்த்தியோட அத்தனை ஆணவமும் தோற்று விடுகிறது. அப்போ நேராக அவர் எம்பெருமானாரோட திருவடிகளில் விழுந்து சொல்கிறாராம், உங்களோட வாதம் செய்யும் தகுதி எனக்கில்லை, நீரும் எம்பெருமானும் வேறு வேறு இல்லைன்னு நான் புரிந்து கொண்டேன்னு அவர் பாதங்களில் விழுந்து வணங்குகிறார். நீங்கள் என்னிடம் தோற்கவில்லை, நான் தான் தங்களின் ஞானத்தின் முன் தோற்றுப்போனேன்னு ராமானுஜரோட திருவடிகளில் சரணடைகிறார் யக்ஞமூர்த்தி. அப்போ ராமானுஜருக்கும் ஒரே சந்தோஷம். அவரை எழுப்பி, நீர் தோற்கவில்லை, உன் ஆணவம்தான் தோற்றதுன்னு சொல்லி அவரை தன் சீடராக ஏற்றுக்கொள்கிறார். யக்ஞமூர்த்தியும் தான் சொன்ன வாக்கிற்கேற்ப ராமானுஜரோட பாதுகைகளை தன் சிரமேல் வைத்துக் கொள்கிறாராம். அப்புறம் சொல்கிறார், நானும் தோற்கவில்லை, தங்களுடைய பாதுகைகளை என் மேல் தாங்கும் பாக்கியத்தை பெற்று வெற்றியே கண்டேன்னு யக்ஞமூர்த்தியும் குதூகலிக்கிறாராம். பின்னர் ராமானுஜர் அவருக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார்னு திருநாமமிட்டு அவரை தன் சீடராக ஏற்றுக்கொள்கிறார். நேர பெரிய பெருமாளுடைய சேவையும் செய்து வைக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு 4000 திவ்ய பிரபந்த அர்த்தமும் மற்ற விசேஷ அர்த்த விசேஷங்களையெல்லாம் சொல்லி அவரை தம்மோடு சேர்த்து கொள்கிறார். இப்போ எம்பெருமானாரோட சீடர் குழாம் இன்னும் பெருகியது. அப்போ அந்த இடத்திற்கு அனந்தாழ்வார் என்பவரும் வருகிறார். அவரும் வேறு சில பேரை அழைத்து கொண்டு எம்பெருமானாரை தேடி வருகிறார். இப்போ ராமானுஜர் அவர்களை எல்லாம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருக்கு சீடராக்கி மகிழ்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருக்கு தனியாக ஒரு மடமும் கட்டித் தருகிறாராம். அதற்கு சில காலம் பிறகு வேறு சிலர் வெளியூரிலிருந்து வர எம்பெருமானார் மடம் எதுன்னு கேட்கிறார்கள். அப்போ அங்கிருந்தவர்களெல்லாம் எந்த எம்பெருமானார்னு திரும்பி கேட்டாராம். ஒரே எம்பெருமானார் தானே, பெரும்பதூரிலிருந்து வந்த அவரை தவிர வேறு யாருன்னு சொல்ல, அப்போ இங்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்பவரும் மடம் வைத்திருக்கிறார்னு சொல்ல,
அதனால் அதற்கப்புறம் அவர்கள் இல்லை இல்லை நாங்கள் ராமானுஜரையே தேடி வந்தோம்னு சொல்ல அந்த மடத்திற்கு வழிகாட்டினார்கள். இப்போ இந்த செய்தியெல்லாம் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாருக்கு எட்டியது. அதனால் அவர் ரொம்பவும் துடித்து போனாராம். தனக்குன்னு இந்த தனி மடம் இருப்பதால் தானே தன்னையும் எம்பெருமானாரையும் எல்லோரும் ஒரு தராசில் வைத்து பார்க்கிறார்கள்னு சொல்லி அந்த மடத்தையே இடித்து தள்ளிவிட்டு ராமானுஜருடைய திருவடிகளிலேயே வந்து சரணடைகிறார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். இப்படி ராமானுஜரோட பெருமையும் அவருடைய சீடர்களுடைய பெருமையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது.